12th max exercise 4.5 second sum. Find the value of the expression in terms of x with the help of a reference triangle அப்படினு கேட்டிருக்காங்க. So first sum எடுத்துக்கலாம். Sin of cos inverse 1 minus x. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு sin inverse sin cos inverse இப்படின்னு ஒரே மாதிரி டேர்மாக இருந்ததுனா தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதனுடைய வேல்யூவை உள்ளார என்ன இருக்கோ அந்த எக்ஸ் வேல்யூ அதை அப்படியே எடுத்து ஆன்சராக எழுதிடுவோம். ஸோ இந்த சம்மில் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இது எல்லாமே என்னது மாறி மாறி இருக்குது. சைன் காஸ் டேன் சைன்னு எல்லாமே என்ன செஞ்சுருக்கு, கலந்து இருக்குது. இப்போ நம்ம எல்லாமே என்ன செய்யணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் அ சிங்கிள் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனாக மாற்ற போகிறோம். ஓகேவா, அப்போ என்ன ஆகுது, இங்கே சைனுன்னு இருக்குது, இங்கே உள்ளார இருக்கிற காசையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சைன்னு மாற்றிக்கலாம். அப்போ தான் சைன் இன்வர்ஸ்னு கிடைக்கும். இப்போ இங்கே என்ன இருக்குது, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இதை தீட்டான்னு எடுத்துக்கோங்க. அப்போ காஸ் தீட்டாங்கிறது என்னது 1 மைனஸ் எக்ஸ். டிவைடட் பையில் என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா நம்ம அந்த ட்ரையாங்கிள் மெத்தட் படி நம்ம போடும்போது நம்மளுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் அதெல்லாம் ஃபார்முலா படி எழுதுவோம் இல்லையா, அதுக்காக நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துக்கிறோம். காஸ் தீட்டானாலே என்னது, அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்னியஸ் சைடு. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோம் அப்படின்னா இந்த ஹைப்போட்னியஸோட வேல்யூ என்ன, இங்கே கரஸ்பாண்டிங்காக 1. அண்ட் அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ இது தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ வந்து 1 மைனஸ் எக்ஸ். இந்த ஆப்போசிட் சைடோட வேல்யூ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆப்போசிட் சைடு வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹைப்போட்னியஸ் ஸ்கொயர் மைனஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகேவா, அப்போ ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் மைனஸ் அட்ஜசன்ட்டோட வேல்யூ 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ரூட் ஆஃப் 1 மைனஸ் இது வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ 1 மைனஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸ் எல்லாத்தையும் உள்ளர கொண்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம ஹைப்போட்னஸை கண்டுபிடிச்சாச்சு. ஹைப்போட்னஸ் கண்டுபிடிச்சாச்சுனாலே இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், சைனை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ சைனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆப்போசிட் பை ஹைப்போட்னஸ் இல்லையா, ஆப்போசிட் தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஹைப்போட்னஸ்ங்கிறது 1. ஸோ அப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கிடச்சி நம்மளுக்கு ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை அப்படியே கொண்டு போய் என்ன செஞ்சுக்க போகிறோம், இந்த இடத்துல காஸ் இன்வர்ஸ்க்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். அந்த தீட்டாக்கு பதிலாக என்ன செஞ்சுக்க போகிறோம், இந்த சைனை அங்கே கொண்டு போயிட்டிங்கன்னா சைன் இன்வர்ஸ்னு ஆகிடும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை அப்படியே அங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். சப்ஸ்டிடியூட்டிங் 2 in 1 இந்த வேல்யூவை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், ஏன்னா இங்கே தீட்டாக்கு பதிலாக தானே இந்த காஸ் இன்வர்ஸ் 1 மைனஸ் எக்ஸ். அப்போ இங்கே தீட்டாங்கிறதுக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், சைன் இன்வர்ஸ் ரூட் ஆஃப்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் உள்ளார ஒரு வேல்யூ இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக அந்த வேல்யூவை ஆன்சராக எழுதிக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாம். செகண்ட் சம் கொஷின் என்னென்னா காஸ் ஆஃப் tan inverse 3x minus 1. ஓகேவா, இப்போ வெளியில் என்ன இருக்குது, காசு இருக்குது. அப்போ உள்ளார நம்ம என்னவா கொண்டு வர ட்ரை பண்ணுவோம், காஸ் இன்வர்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 1ன்னு எடுத்துக்கங்க. tan இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 1 அந்த ஃபார்முலா படி கொண்டு வரதுக்காக டிவைடட் பை 1. இது போட்டாலும் போடலனாலும் நம்மளுக்கு அண்டர்ஸ்டுட் தான். ஓகேவா, tan தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான் ஃபார்முலா. அப்போ ஹைப்போட்னஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா காஸ் வேணும் இல்லையா, அதனால் ஹைப்போட்னஸ் வேணும். ஸோ ஹைப்போட்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் which is equal to square root of opposite side என்னது 3x minus 1 the whole square, adjacentங்கிறது 1. ஸோ 1 ஸ்கொயர். அது அப்படியே இது ஃபஸ்ட்டு a minus b whole squareல இருக்குது. ஸோ a ஸ்கொயர் 9x ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ மைனஸ் 2 into 1 into 3x. ஸோ 3 to 6x ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ 1 ப்ளஸ் 1 இங்கே இருக்கிற 1 ஸ்கொயரை 1. நெக்ஸ்ட்டு வேறு சிம்பிளிஃபிகேஷன் எதுவுமே பண்ண முடியாது, இந்த ரெண்டு 1ஐ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2ன்னு கிடச்சிருச்சு.
ஓகேவா? இப்போது நம்மளுக்கு ஹைப்போட்டனியஸ் கிடச்சிருச்சு. இதை வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், காஸ் தீட்டா என்னங்கிறத நம்ம எழுதிடலாம். ஏன்னா நம்மளுக்கு அங்கே காஸ் தீட்டா தானே வேணும். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டனியஸ் சைடு. ஸோ அட்ஜசன்ட் சைடு என்னது 1. ஸோ 1 டிவைடட் பை ஹைப்போட்டனியஸ்ங்கிறதுக்கு இங்கே நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x² மைனஸ் 6x ப்ளஸ் 2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 9x² மைனஸ் 6x ப்ளஸ் 2. இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிங்க, இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிங்க. யூஸிங் 2 in 1. அப்போ என்னாகும், காஸ் இன்வர்ஸ் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x² மைனஸ் 6x ப்ளஸ் 2. ஓகேவா? ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்ம என்னென்னு எழுதிடலாம், எக்ஸ்ன்னு எழுதிடலாம். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x² மைனஸ் 6x ப்ளஸ் 2ன்னு எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பார்க்கலாம். tan of sin inverse. Tan of sin inverse x plus 1 by 2. x plus 1 by 2. இப்போ இங்கே tan இருக்கிறதுனால உள்ளார tan inverse மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு sin inverse of x plus 1 by 2ன்னு இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ சைன் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல எல்சிஎம் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆகிடும், 2x plus 1 டிவைடட் பை 2ன்னு ஆகிடும். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் அதிலே ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு சைன் தீட்டாங்கிறதுனால ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியஸ். நம்மளுக்கு tan வேணுங்கிறது, டேனாக மாற்றுறதுனால நம்மளுக்கு அட்ஜசன்ட் சைடு தேவைப்படுது. ஸோ அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹைப்போட்டனியஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். ஓகேவா? இங்கே யூஸிங் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்கிறதுனால ஜஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு வரைஞ்சிங்க. போன சம்மில் நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணல. ஸோ அட்ஜசன்ட் சைடுங்கும் போது இதை தீட்டான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அட்ஜசன்ட் இது 1, ஆப்போசிட் சைடு இது ஆப்போசிட் சைடு இது 3x மைனஸ் 1. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டுக்கும் அதே மாதிரி சிமிலராக ட்ரா பண்ணிக்கோங்க. இது ஹைப்போட்டனியஸ் 2. இது தீட்டான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறதோட வேல்யூ 2x plus 1. நம்ம இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹைப்போட்டனியஸ்ங்கிறது ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட்டுங்கிறது 2x plus 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயருங்கிறது 4 மைனஸ் அப்படியே வெளியில் இருக்கட்டும். இது a plus b ஹோல் ஸ்கொயர். ஸோ 4x². நம்ம எல்லாமே உள்ளார ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது அப்படின்னு நம்ம ஷுவராக இருந்தோம்னா நம்ம இந்த மைனஸை அட் அ டயத்தில் உள்ளே கொண்டு போய்க்கலாம். ஸோ ஓகேவா? மைனஸ் 4x² மைனஸு 4x ப்ளஸ்ஸு 1 இந்த மைனஸ் 1. ஓகேவா? இந்த மைனஸை உள்ளார எல்லா இடத்துலையுமே கொண்டு வந்தாச்சு. a² ப்ளஸ் 2ab தான் இங்கே உள்ள மைனஸை உள்ளே கொண்டு போயிட்டோம். ப்ளஸ் b² 1. ஸோ அந்த மைனஸெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆகிடுது. ஸோ இங்கே நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 and 1 தான் இருக்குது. ஸோ 4 minus 1ங்கும்போது 3. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 4x² மைனஸ் 4x. இதுதான் நம்மளுடைய அட்ஜசன்ட் சைடு. இதை வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், tan கண்டுபிடிச்சிடலாம். tan தீட்டாங்கிறது என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஆப்போசிட்டுங்கிறது நம்மளுக்கு இங்கே 2x plus 1. ஸோ 2x plus 1 டிவைடட் பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் தான் என்னது, அட்ஜசன்ட். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 4x² மைனஸ் 4x. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு இதை சப்ஸ்டியூஷன் கொடுத்துருங்க. ஸோ tan ஆஃப் இது செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸிங் 2 in 1. tan ஆஃப் tan இன்வர்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ 2x plus 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 4x² மைனஸ் 4x. இப்போ tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா நம்ம அதனுடைய ரிசல்ட்டை எக்ஸுங்கிறத நம்ம வெளில எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆன்சர் எழுதிடலாம். ஸோ அங்கே கீழே இடம் இல்லாததுனால நான் இங்கே மேலே எழுதிடுறேன். ஸோ தேர்டு சம்மோட ஆன்சர், தேர்டு சப்டிவிஷனோட ஆன்சர் tan ஆஃப் sin இன்வர்ஸ் x plus 1/2 ஓட ஆன்சர்
2x plus 1 divided by square root of 3 minus 4x square minus 4x. ஆர்டராக வரிசலாக எழுதுறதா இருந்தாலும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? 3 minus 4x minus 4x square. அந்த டிகிரி ஆர்டர் படி நம்ம எழுதுறதுனாலும் அது மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? இதான் ஆன்சர்.